கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான திரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இந்த இடத்துல 3 காரியத்தை தேவன் சொல்லுகிறார். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கு, கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலனுண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது தேவன் சொல்லுகிற அருமையான ஒரு திரு வார்த்தை. ஆண்டவர் இந்த இரவு பொழுதிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து எல்லாமல்ல தெய்வம் இயேசுவானவர் சொல்லுகிற அருமையான திரு வார்த்தை, நீ அழாதே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய செய்தியின் தலைப்பு நீ அழாதே. இன்றைய மெசேஜ் நீ அழாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த மாதத்தில் நீங்கள் எவைகளை நினைத்து அழுது கொண்டிருந்தீர்கள்? கடந்த வாரங்களில் எவைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? கடந்த நாட்களில் எவைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டீர்கள்? இந்த ஜெபத்திற்கு வருகிற சில மணி நேரத்திற்கு முன்பதாக எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கு, கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். ஒரு இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணின் கருவிலையை சும்மா இருக்க விட்டாதே, முதல் ஜாமத்தில் எழுந்திரு, உன் தேவனை நோக்கி சத்தமிட்டு அழு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழ வேண்டிய ஒரு காலம் உண்டு, அழுகையை நிறுத்த வேண்டிய ஒரு காலம் உண்டு. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை ஓயாமல் அழுது கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. சரியான தேவ பிள்ளையினுடைய ஜீவியம் அழுகையை கடந்து வருகிற ஒரு ஜீவியமாய் காணப்படணும். நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கின் உருவ நடந்து அந்த அழுகையிலே நாங்கள் போய்விடவில்லை. நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை களிப்பான நீரூற்றாய் மாற்றுகிறவர்கள் நாம். ஓயாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் அழுகை வந்து கொண்டிருக்க கூடாது. ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இருக்குமானால், அது இடைவிடாமல் அழுது கொண்டிருக்குமானால், அது அங்கிருக்கிற பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொந்தக்காரர்கள் பந்தக்காரர்கள் வீட்டிற்கு வருகிற யாவருக்கும் அது மிகப்பெரிய ஒரு மனதளவில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. சிந்தனையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏன் இந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறாள்? ஏன் இந்த தம்பி அழுது கொண்டே இருக்கிறார்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் எதற்காக அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? கடந்த நாட்களிலே அழுதது போதும். அது அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் நீங்கள் ஊடுருவி வர வேண்டிய காலம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அழுகையை நான் அழுகையின் பள்ளத்தாக்கோடு நான் நிறுத்தவில்லை. இந்த அழுகையை நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கோடு நான் நிறுத்தவில்லை. இதை நான் நீரூற்றாக மாற்றப் போகிறேன். இந்த மாதம் இந்த எரேமியா 31:16 படி தேவன் உங்கள் அழுகையை நிறுத்த போகிறார். எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? எந்தெந்த காரியத்திற்காக நாம் அழுது கொண்டு இருக்கிறோம்? வேதத்தில் பல மனிதர்கள் பல காரியத்திற்காக அழுகிறார்கள். ஏன் அழுகை வருகிறது? ஏன் நாம் அழுகிறோம்? வேதத்தில் யார் யார் அழுதார்கள்? அநேகர் அழுதது உண்டு. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் வரை ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த அழுகை கடந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நீதிமான்களும் அழுகிறார்கள், பரிசுத்தவான்களும் அழுகிறார்கள், தேவ ஜனங்களும் அழுகிறார்கள், தேவனை அறியாத ஜனமும் அழுகிறது, பாவியும் அழுகிறான், துன்மார்க்கனும் அழுகிறான், தேவனுக்கு உரிய பலி செலுத்துகிறவனும் அழுகிறான், பலி செலுத்தாதவனும் அழுகிறான். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் அழுகை வருகிறது? இந்த இரவு பொழுதிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் அழுகை? எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக மனமுடைந்து யாரிடத்திலும் இந்த காரியத்தை சொல்ல முடியாமல், யாரிடத்திலையும் தெரிவிக்க முடியாமல், அல்லேலூயா, பெற்ற பிள்ளையினிடத்திலையும் சொல்ல முடியாமல்,
கட்டின கணவனிடத்திலே மனைவியிடத்திலே சொல்ல முடியாமல் நான் எங்கே போய் இந்த காரியத்தை சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். என் கண்ணீரை மனிதன் காணவில்லை, அது உண்மை. உங்கள் கண்ணீரை உங்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கவில்லை, அது 100% உண்மை. சில நேரம் மனிதர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் ஆறுதல் படுத்துகிறார்கள். ஆனால் சில நேரம் உங்களை ஆறுதல் படுத்த முடியவில்லை. ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவுக்கு பிடிக்காத ஒரு காரியம், இல்லாவிட்டால் இயேசுவை அசைக்கிற ஒரு காரியம் அழுகை. ஆனால் அப்பேற்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதே. நான் எந்த ஜெபத்திற்கு, ஏதாவது ஒரு முக்கியமான ஜெபத்திற்கு ஒரு பதில் வரல அப்படின்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேன். கொஞ்ச நேரம் போய் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவேன். அழுகையை கிரியேட் பண்ணினாலும் எப்படியாவது இறுதியா நினைச்சினால் ஆண்டவருடைய அன்பு அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு நினைச்சு கூட ஆண்டவருடைய சமூகத்துல அழுதுருவோம். இந்த அழுதுட்டு வெளியில வருவோம் பாருங்க, அத்தனை நாள் பதில் கிடைக்காத அந்த காரியத்திற்கு தேவன் அன்றைக்கு பதில் கொடுத்துருவார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் குடும்பத்தோடு இருக்கிறேன், உன் கிரியைக்கு பலன் உண்டு, நீ எதற்காய் அழுது கொண்டிருக்கிறாய்? ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறேன், நான் கைவிடப்பட்ட பெண்ணை போல காணப்படுகிறேன். என்னை என் கணவனார்கள் கைவிட்டான், என் பிள்ளை என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் பரிசுத்தத்தை நம்பி இருந்தேன், நான் பரிசுத்தமாய் இருந்த என்ன பிரயோஜனம்? என்னை கைவிட்டு விட்டார்களே, உலகம் என்னை கைவிட்டு விட்டது, நம்பினவர்கள் உறவினர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே, எங்கே போவது என்று நீங்கள் தகைவிலான் குருவியை போல, அடைக்கலான் குருவியை போல ஒரு அடைக்கலத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறதை நான் சொல்லுகிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். தூர தேசத்திலிருந்து சீக்கிரமாய் ஒரு நற்செய்தி வரப்போகிறது. அது உங்களுடைய அழுகையை மாற்றப் போகிறது. அந்த இன்பத்தின் செய்தி உங்கள் துன்பத்தை மாற்றப் போகிறது, உங்களுடைய கண்ணீரை மாற்றப் போகிறது. அழாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு. ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏன் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த அழுகை கடந்து வருகிறது? யார் யார் அழுதார்கள்? பல தேவ மனிதர்கள் அழுதார்கள். சில முக்கியமான அழுகைகளை உங்களுடைய கண்முன்பதாக நம்மளுடைய வாழ்விற்கு ஒத்து வருகிற சில அழுகைகளை உங்கள் கண்முன்பதாக உங்களுடைய பாதங்களிலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். முடிந்தால் வேத புஸ்தகத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். இந்த வேத பகுதியிலே நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன? ஆகாரும் அழுகிறாள், பிள்ளையும் அழுகிறாள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், ஆகாரின் சத்தத்தை தேவன் கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். ஏன் இந்த ஆகாரனுடைய வாழ்க்கையில் ஒரு அழுகை வருகிறது? இழப்பு வந்துவிடுமோ என்கிற ஒரு பயத்தின் நிமித்தம் அவள் அழுது கொண்டிருக்கிறார். பிள்ளை சாக போகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆபிரகாமை நம்பினால், சாராளை நம்பினால், எனக்கென்று ஒரு அடிமை பெண்ணாய் வேலை பார்த்து கொண்டிருந்தவளை இந்த சாராளுடைய சுய புத்தி அவளுடைய வாழ்க்கையை தரைமட்டமாக்கி விட்டது. ஆபிரகாமுக்கு மனமுடித்து கொடுத்தவளை இந்த சாராள் தான். அப்பேற்பட்ட சாராளை நம்பி தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணின இந்த ஆகார் விரட்டப்படுகிறாள். நீங்கள் யாரை நம்பி எந்த காரியத்தை தியாகம் பண்ணி இருந்தீர்கள்? எந்த காரியத்தை தியாகம் பண்ணி, ஐயோ இவர்களை நம்பினதினால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை வெறுமையாய் போயிருக்கிறது, என் பணத்தை தியாகம் பண்ணினேன், என் தூக்கத்தை தியாகம் பண்ணினேன், என் சரீரத்தை தியாகம் பண்ணினேன், என் பிள்ளைகளை தியாகம் பண்ணினேன். சிலர் ஒருபடி மேலே போய் ஆண்டவரையே சிலர் தியாகம் பண்ணி விடுகிறார்கள். இந்த ஆகார் தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணினாள். சாராளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இருந்தவள் தான் இந்த ஆகார். எல்லாரும் சொல்லுவாங்க ஆகார் கீழ்ப்படியவில்லை என்று. இல்லை, சாராள் தான் அந்த இடத்துல கீழ்ப்படியல. ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் நாட்சேரண்டைக்கு போய் அடங்கிரு. அங்கேயும் அவள் கீழ்ப்படுகிறாள். சாராள் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு உன்னை மனமுடித்து கொடுப்பேன் என்று சொன்னவுடன் சாராளுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறாள். இந்த கீழ்ப்படிதலின் நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இழப்புகள் வந்திருக்கலாம். பிள்ளை சாகவில்லை, சாக போகிறதை நான் கண்டு அழுது கொண்டிருக்கிறேன்.
இழப்புகள் வருகிறது போல் இருக்கிறது. என் குடும்பத்தில் எத்தனை இழப்புகளை நான் சகித்துக் கொண்டிருப்பேன். போதுமையா என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்ததெல்லாம், இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றையும் இழக்கவில்லை. சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், இனி இழக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஆனால் ஒன்று இருக்கிறது, அழுகை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதையும் இழந்து விடு, அந்த அழுகையை நிறுத்தி விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஏன் அழுகை வருகிறது? பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன். ஒரு இழப்பு வருகிறதினால் ஆகாருடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இழப்பின் நிமித்தம் முதலாவது அழுகை வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அழுகை வருகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆதியாகமம் 27:38. முடியுமானால் வேத புஸ்தகத்தை என்னோடு திருப்பி உங்களை எழுதியமாகிய பலகையில் இந்த காரியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவ அபிஷேகம், தேவ ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுகிறார் என்பதை நான் அறிந்து விசுவாசித்து இந்த வார்த்தையை பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 27:38 என்ன சொல்லுகிறது? ஏசா தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துல போய் அழுது கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாவது நீர் வைக்கவில்லையா? என்னுடைய சகோதரனை ஆகிய யாக்கோபை ஏமாற்றி விட்டான் ஐயா. நீர் என்ன என்று நினைத்து நீர் யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டீர். எனக்கு ஒரு நன்மையும் இல்லையா? எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? இந்த அழுகை ஏன் ஏசாவின் வாழ்க்கையில் வந்தது தெரியுமா? அவன் ஆசீர்வாதத்தை இழந்ததை குறித்து அவனுக்கு மன வருத்தம் இல்லை. அவன் சேஷ்டபுத்திர பாகத்தையே தாராள பிரபுவை போல அதனுடைய மதிப்பு தெரியாமல் தூக்கி எறிந்தவன். அவன் ஏன் அழுதான்? துரோகங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல், என் கூட பிறந்தவனா என்னை ஏமாற்றினான், என்னுடைய ரத்தமா என்னை ஏமாற்றினது, நான் நம்பின மனிதனா என்னை ஏமாற்றினான், ஐயோ நானும் அவனும் ஒன்றாக கூளை குடித்தோமே, நான் போய் வேட்டையாடி வந்ததை அவன் புசிப்பான், அவன் செய்கிறதை நான் புசிப்பேனே, என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே நான் கொடுத்து விட்டனே, ஆனாலும் இவன் என்னை ஏமாற்றி விட்டான். இன்றைக்கு அநேக இடங்களிலே ஏன் அழுகை? உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவியத்தில் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? ஏமாற்றம், மனிதர்களால் வருகிற ஏமாற்றம். உங்களுடைய சுய பலத்தினால் பல காரியத்தில் ஏமாந்து போய் இருக்கலாம். பிள்ளைகள் மூலமா ஏமாறப்பட்டு இருக்கலாம். பெற்றவர்கள் மூலமா ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். நீங்கள் அவர்களெல்லாம் பெரிய மலை போல் நம்பி இருப்பீர்கள். அவர்களை தான் பெரிய பர்வதம் போல எண்ணிக்கொண்டு இருப்போம். ஆனால் அவர்கள் தான் நம்மளை ஏமாற்றுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏமாந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாரையும் நம்பி நம்பி நான் ஏமாந்து போகிறேன். ஏன் அழுகை வருகிறது? முதலாவது இழப்பு, இரண்டாவது ஏமாற்றம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தின் நிமித்தம் அழுகையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் மகனை நம்பினேன், என் மகளை நம்பினேன், என் பிள்ளையை, என் உறவின் முறையை நான் நம்பினேன், நான் இந்த விசுவாசியை நான் நம்பினேன், நான் இந்த ஊழியர்களை நான் நம்பினேன். இன்னும் ஒரு சிலர் மேல போய் சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்வார் என்று அவரை நம்பினேன். செய்வார், அவர் நீதி உள்ளவர், நீதியோட தான் காரியத்தை செய்ய முடியும். அநேக இடங்களில் ஏமாற்றும். சிலர் தங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் அந்த ஜெபத்தின் நிமித்தம் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த ஜெபத்தின் நிமித்தம் ஏமாற்றப்பட்டு அவர்கள் ஓயாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது ஏமாற்றத்தின் நிமித்தம் அழுகை வருகிறது. மூன்றாவது ஏன் அழுகை வருகிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 137ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 137:1. அவர்கள் சீயோனை நினைத்து பாபிலோனில் உட்கார்ந்து அழுதார்கள். பாபிலோனின் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதார்கள். இந்த சீயோனை நினைத்து அழுதல் எதை காண்பிக்கிறது? பின்னானவைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? முதலாவது இழப்புகளை குறித்து அழுகிறோம், இரண்டாவது ஏமாற்றங்களை குறித்து அழுகிறோம், மூன்றாவது பின்னான காரியங்கள். பின்னானவை என்றால் இனி வரப்போகிற காரியங்கள் அல்ல, அவைகள் முன்னானவைகள். என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைத்தேன் தெரியுமா? என் குடும்பம் எவ்வளவு பெயர் போய் இருந்தது தெரியுமா?
நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறினவனா இருந்தேன் தெரியுமா? இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் காணப்படுகிறேன். நான் சீயோனை இழந்து விட்டேன். சீயோன் என்பது மகாராஜாவின் நகரம். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நான் இழந்து விட்டேன். அது உன்னத பரிசுத்தவான்களுடைய இடம். பரிசுத்தத்தை நான் இழந்து விட்டேன். தியாகத்தை இழந்து விட்டேன். சீயோன் என்றால் அது தியாகம் பண்ண வேண்டும். தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பதற்கு தன்னைத்தானே தியாகம் செய்தார். சாலகத்தின் வழியிலே போய் சீயோன் கோட்டையை பிடித்தார். ஐயோ, நான் ஆண்டவருக்காக தியாகம் செய்து கொண்டிருந்தேன். அந்த தியாகத்தை எல்லாம் நான் இழந்து விட்டேன். இன்றைக்கு என்னால் உபவாசம் போட முடியல, கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்க முடியல, தசமபாகம் கொடுக்க முடியல. ஏன் செய்ய முடியல? என் கையில ஒண்ணு இல்லையே. ஆனால் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ஊழியத்திற்கென்று செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சி இருக்கிறது. தியாகம் செய்தேனே. என் குடும்பத்திற்காக நான் எவ்வளவு ஓடினேன். என் பிள்ளைகளுக்காக எவ்வளவு ஓடினேன். இந்த ஊழியத்திற்காக நான் எவ்வளவு ஓடினேன். இந்த சபைக்காக நான் எவ்வளவு ஓடினேன். இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறேனே. என்னை தள்ளி வைத்து விட்டார்களே. என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்னான ஆசீர்வாதங்களை நினைத்து, நாம் இழந்து போன நன்மைகளை நினைத்து, தேவன் கொடுத்த சரீர சுகத்தை நினைத்து, பலனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ? பின்னானவைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? மூன்றாவது எதன் நிமித்தம் அழுகை வருகிறது? பின்னானவைகளை நினைத்து ஒரு அழுகை. நான்காவது எது நிமித்தம் அழுகை வருகிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 5:4. புஸ்தகத்தை திறந்து பார்க்க அதை வாசிக்கவும் பாத்திரவான் ஒருவனும் இல்லாதபடியினால் அவர்கள் அழுதார்கள். தேவனுடைய தரிசனத்தில் கண்ட அந்த புஸ்தகத்தை திறந்து பார்த்து சொல்லுவதற்கு அவர்களுக்கு பாத்திரவான்கள் இல்லை. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? ஒரு காலத்துல சொப்பனத்திற்கு பயங்கரமா அர்த்தம் சொன்னவர்கள், தரிசனத்திற்கு அர்த்தம் சொன்னவர்கள், தீர்க்க தரிசனத்திற்கு வியாக்கியான வரத்தின் மூலமாய் அர்த்தங்களை பிரகடனப்படுத்தினவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் சொன்னவர்கள், அதற்கு பாத்திரவான்களாய் இருந்தவர்களாம். கர்த்தருடைய வார்த்தையை நகரத்திற்கு சொல்லுகிறவர்கள், தேசத்திற்கு சொல்லுகிறவர்கள், பாவிகளை எச்சரிக்க வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள், சுகமாக்குகிற வரங்களை உடையவர்கள், சொப்பனமாக்குற வரங்களை உடையவர்கள், இன்றைக்கு ஒரு வரத்திற்கும் பாத்திரவான்களா இல்லாமல் தேவன் கொடுத்த அந்த தகுதியை இழந்தது நிமித்தம் ஒரு அழுகை. எனக்குள் இருந்த வரங்கள் எங்கே? எனக்குள்ள இருந்த ஜெப ஜீவியம் எங்கே? எனக்குள்ள இருந்த அனல் மூட்டி எழுப்பிவிடுகிற அந்த வைராக்கியம் எங்கே? தேவனுக்காக எழும்பின நாட்கள் எங்கே? இன்றைக்கு எழும்பவும் முடியவில்லை, அநேகரை எழுப்பவும் முடியவில்லை. என்னால் முடியவில்லையே. என்னால் இந்த விசுவாசனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. என்னால் இந்த மாந்திரிகத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஒரு காலத்துல மாந்திரிகத்தை பயங்கரமாய் ஜெயித்தவர்கள், ஒரு காலத்துல மாந்திரிகத்தை பில்லிசுனியத்தை தைரியமாய் போராடி ஜெயித்தவர்கள். ஆனால் இன்றைக்கு ஜெயம் பெற முடியாமல் அவைகளுக்கு முன்பதாய் கூனி குறுகி காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லாதே, உன் வரங்கள் உனக்குள் செயல்பட காலம் வந்துவிட்டது. கடைசி நாளுக்கென்று, தரிசனத்தின் காலத்திற்கென்று தேவன் அவைகளை பூட்டி வைத்திருக்கிறார். தேவன் அவைகளை அடைத்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வரங்களை இழந்து விட்டேன் என்ற அழுகையா? ஜெப ஜீவியத்தை இழந்து விட்டேன் என்ற அழுகையா? விண்ணப்பத்தின் ஆவியை இழந்து விட்டேன் என்ற அழுகையா? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டேன் என்ற அழுகையா? சீயோனில் இருக்க வேண்டிய நீங்களும் நானும் பாபிலோனின் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பது என்ன? சிறைப்பட்டு போனதை நினைத்து அழுகை. சீயோனை இழந்து விட்டேன், சீயோனின் மகிமையை இழந்து விட்டேன், சீயோனின் உன்னத அபிஷேகத்தை இழந்து விட்டேன், சீயோனில் உள்ள கர்த்தரை இழந்து விட்டேன், வடபுற சீயோனை நான் இழந்து விட்டு இன்னைக்கு தவித்துக் கொண்டு இருக்கிறேன். ஏன் அழுகை வருகிறது? இழப்புகள் நிமித்தம், ஏமாற்றங்கள் நிமித்தம், நாம் இழந்த தேவனுடைய நன்மைகளின் நிமித்தம், சீயோனின் நிமித்தம். 4வது 5வது, அவர்கள் பாத்திரவான்கள் இல்லாதபடியினால் அழுதார்கள். தேவன் கொடுத்த தகுதியை இழந்தது நிமித்தம், தேவன் கொடுத்த வரங்களை இழந்தது நிமித்தம் அழுகிறீர்களா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார்,
இந்த காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிற நீங்கள் இனி நீங்கள் அழ வேண்டாம், இனி நீங்கள் அழவே கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி நீங்கள் அழக்கூடாது. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் அழுகைக்கு பலனை தரப்போகிறேன். எரேமியா 31 அதே 16 சொல்லுகிறது, நான் உங்கள் அழுகைக்கு நல்ல பலனை தரப்போகிறேன். எத்தனை பேர் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க? எத்தனை பேர் துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க? மனம் மடிவடைந்தவர்களாய், இனி என்னால் யாரையும் நம்ப முடியாது பிரதர், இனி நான் எழும்ப முடியாது பிரதர், இனி நான் ஆண்டவருக்காக ஓட முடியாது பிரதர், என்னுடைய ஓட்டம் அவ்வளவுதான், என்னுடைய பலன் அவ்வளவுதான், நான் வைத்திருந்த சேமிப்புகள் எல்லாம், நான் வைத்திருந்த சேவிங்ஸ் எல்லாம் என்னுடைய கரத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. இனி என் பிள்ளைகளுக்காக நான் என்னத்தை சேர்த்து வைப்பேன்? என் குடும்பத்திற்காக நான் என்னத்தை சேர்த்து வைப்பேன்? சிலருடைய படுக்கை முழுவதும் அழுகையாய் மாறுகிறது. இரவில் எல்லாரும் உறங்கின பின்பு நீங்கள் படுக்கையில படுத்துக் கொண்டு தலையணையை நனைத்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகிறார். ஒரு காலத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்த ராஜகுமாரத்தையை போல இருந்தேன், ராஜாக்களை போல நான் இருந்தேன். இன்றைக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்தவனாய், எல்லாவற்றையும் இழந்தவளாய், இன்றைக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய், ஐயோ நான் புறந்தள்ளப்பட்டவர்களாய், நான் ஞானத்தை இழந்தவனாய், மதிப்பை இழந்தவனாய், உப்பானது சாரத்தை இலக்கமானால் வெளியிலே கொட்டப்பட்டு மிதிக்கப்படுவது போல என்னை அநேகர் மதித்தார்கள், இன்றைக்கு மிதிக்கிறார்கள். அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? அதை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? அதை நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், அந்த பாபிலோனின் ஆற்றை விட்டு எழுந்திருங்கள். முதலாவது அந்த சீயோனை நோக்கி புலம்பின நாட்கள் போதும். அந்த சீயோன் உங்களுக்கு கூறியது, அந்த சேஷ்டபுத்திர பாகம் உங்களுக்கு கூறியது. நீங்கள் இழந்ததெல்லாம் தவறுதான், தவற விட்டது பாவம்தான், மீறுதல் செய்தது பாவம்தான். ஆனால் உங்களுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீர். இந்த இழப்புக்கு பின்பதாக, இந்த இழப்புக்கு பின்பதாக வருகிற கண்ணீர் அது மிகவும் மோசமான கண்ணீர். அநேக தகப்பன்மார்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் வெளியிலே சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல் தன்னுடைய தனி அறையிலே அழுது கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அநேக தாய்மார்கள், அநேக தேவ பிள்ளைகள், அநேக தாய்மார்கள் கிச்சன்ல போய் நின்று தனியாய் அழுது கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வந்து சொல்லும் பொழுதே கண்ணீர் கண்கள்ல தாரத்தாராய் ஓடிக்கொண்டிருக்கும். இன்றைக்கு நீங்க எங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க? ஒரு ஊழியர் எப்படியாக சொன்னார், எனக்கு வந்த இழப்பு தாங்காமல் நான் குடும்பத்திலே நான் தைரியமானவன், நான் அழுதால் என் குடும்பம் உடைந்து விடும். நான் பாத்ரூமுக்கு போய் பாத்ரூமுக்கு டேப்பை திறந்து விட்டு அந்த தண்ணீர் சத்தம் எவ்வளவு வேகமாய் வர வேண்டுமோ அந்த அளவிற்கு வேகமாய் வைத்து நான் அழுது தீர்த்தேன். இன்னைக்கு எங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க? எந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதபடி உன் கண்ணீரை அடக்கு, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கு, கண்ணீர் விடாதபடி உன் கண்ணீரை காத்துக்கொள். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏன் கண்ணையும் கர்த்தர் காத்துக்கொள்ள சொல்லுகிறார் தெரியுமா? நம்மளுடைய கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் அவ்வளவு விலையேறப்பெற்றது. நம்மளுடைய கண்கள் தேவனுடைய சமூகத்தில் அவ்வளவு விலையேறப்பெற்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுதது போதும், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தயவுள்ள கரம் நீங்கள் இழந்து போனதை திரும்ப தரும். ஏமாற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் வெற்றியாளர் என்கிற அந்த பட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு சுற்றுவார். நீங்கள் இழந்து போன ஆவிக்குரிய வரங்களை தேவன் திரும்ப தருவார். யோபு அழுகிறார், நான் நெய்யினால் என் பாதத்தை கழுவினேன், நான் வீதியிலே வரும்பொழுது முதியவர்கள் எழுந்து நிற்பார்கள், வாலிபர்கள் தங்கள் வாயை பொத்திக் கொள்ளுவார்கள். இன்றைக்கு என்னை எல்லாரும் பரியாசம் செய்கிறார்கள். என்னுடைய மேன்மையை நான் இழந்து விட்டேன், தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து விட்டேன் என்று யோபுவை போல் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இயேசு ஒரு இடத்துல போய் அழுதார்.
தன்னுடைய சிநேகிதனுக்காக அழுதார். ஐயோ, தான் படப்போகிற பாடுகளை நினைத்தவர் வியாகுலப்பட்டு அழுதார். ரத்தமாய் வேர்வை மாறினது. இன்னைக்கு அநேகருடைய கண்ணீர் ரத்தத்தின் வெறும் பெருந்துளியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்தாலும் அழுகை, இரவில் படுக்கைக்கு போனாலும் அழுகை, எந்த இடத்துல சென்றாலும் சமாதானம் இல்லை. அழுது கொண்டே இருக்கிறீர்களா? ஐயோ, எப்பொழுது இந்த அழுகையிலிருந்து என்னை தேவன் வெளியே எடுப்பார் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம் என்று சிலர் சொல்லுகிற வார்த்தையை நான் பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம் நீங்கவில்லை, நான் அழுது கொண்டிருக்கிறேன். எனக்கு பண தேவைகள் இல்லை, நான் அழுது கொண்டிருக்கிறேன். சந்திக்கப்படாதபடி நான் அழுது கொண்டிருக்கிறேன். எதற்காக அழுகிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்தை விட்டு முதலாவது எழுந்திருங்கள். அந்த இடத்தை விட்டு முதலாவது எழுந்திருங்கள். நீங்கள் அழுக வேண்டிய இடம் இது அல்ல. ஒரு இடம் இருக்கிறது, அது தேவனுடைய தயவுள்ள கரமாகிய தேவ சமூகம். அந்த இடத்திற்கு வாருங்கள். அந்த இடம் நம்மளுக்கு பெரிய இளைப்பாறுதலை தரும். நம்மளுடைய அழுகையை மனிதர்கள் 1 மணி நேரம் துடைக்கலாம், சில மணி நேரம் நம்மளை நேசிக்கலாம், பின்பு நம்மளை தள்ளிவிடுகிறவர்களா இருப்பார்கள். அவன் ஓயாமல் அழுது கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நம்மளை பரியாசம் செய்கிறவர்களாய் மாறுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்படிப்பட்டவர் அல்ல, நான் அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னை அழைத்த தேவனாகிய கர்த்தர் நான் அப்படிப்பட்டவர் அல்ல. என் பின்னே வா, உன் அழுகையை நான் களிப்பான நீரூற்றாய் மாற்றப் போகிறேன். மனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றப் போகிறேன். திருமணம் இன்னும் முடியவில்லை என்று சொல்லி சிலர் அழுகிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். யாருடைய வாழ்க்கையில் திருமணம் முடியவில்லை, அவர்களுடைய கண்ணீருக்கு தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார். ஐயோ கர்த்தாவே, என்னைதான் சொல்லுகிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுவது அரிது. ஆண்டவர் உங்களை பாதுகாக்க போகிறார். அவர் தன்னுடைய கிருபையினால் அவருக்கு அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் மனதில் வைத்து இந்த காரியத்தை தேவன் வெளியரங்கமாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எதற்காய் அழுது கொண்டிருக்கிறீங்க? மனிதனுடைய சிநேகத்திற்காய் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கடன் பிரச்சனை தீராமல் இருக்கிறதை அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். சிலருக்கு உள்ளத்திலே கேள்விகள் என்ன தெரியுமா? ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்கவில்லையா? ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டாரோ? இன்னுமா என் சத்தம் தேவ சமூகத்திலே போய் சேரவில்லை? கர்த்தர் இன்னுமா என் கண்ணீரை பாராமல் இருக்கிறார்? நான் என்ன துரோகம் செய்தேன் ஆண்டவருக்கு? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு? என்றைக்கு கர்த்தரின் கண்ணீரை துடைப்பார் என்று ஓயாமல் அழுது கொண்டிருக்கிறீர்கள். தேவ சமூகத்திற்கு சென்றாலே அழுகை, பிள்ளைகளை பார்த்தால் அழுகை, கணவனை பார்த்தால் அழுகை, ஊழிய நடத்தலை போனால் அழுகை, சபையில போனால் அழுகை, எங்கேயாவது போய் தனியா போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இளைப்பாறலான் போனா அங்கேயும் உங்களை இந்த அழுகை தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை விட்டு விடுங்கள். ஏன் இன்னும் பதில் வரல? அவர் என் கண்ணீரை அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். தாவீது அழகாய் சொல்லுகிறார், என் கண்ணீரை தேவனுடைய துருத்தியில் வைத்து இருக்கிறேன், துருத்தியில் பிடிக்கிறேன். அவைகளுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, அவைகளுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். மனிதர்களுடைய கண்ணீரை பாராமல் இருக்கலாம், ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 56:8 சொல்லுகிறது, என் அலைச்சலை தேவன் என்ன இருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எனக்கு தெரிந்த அருமையான ஒரு தேவனுடைய விசுவாசி ஒருவர்கள் உண்டு. அவர்கள் கிறிஸ்துவை முழுமையும் அறிந்தும் அறியாதவர்களாய் இருந்தார்கள். சரியான சத்தியம் போதிக்கப்படவில்லை. ஆண்டவர் செய்த அற்புதத்தை தேவநாமத்தின் மகிமைக்காய் சொல்லுகிறேன். அவர்கள் இந்த என்னோடு எப்படியோ தொடர்பு கொண்டார்கள். என்னிடத்தில் பேசும்படி எப்படியோ அவர்கள் அறிமுகப்பட்டு என்னிடத்தில் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். நான் அவர்களிடத்தில் பேச ஆரம்பித்தேன். அவர்கள் எடுத்தவுடன் சொன்ன காரியம், பிரதர், 5-6 வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனால் எனக்கு இன்றைக்கும் குழந்தை இல்லை. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து விட்டேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுகிறேன், நான் ஒரு நர்ஸா இருக்கிறேன், எனக்கே இந்த நிலைமையா என்று சொல்லி அநேகரனை இழிவுபடுத்துகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் என்னிடத்தில் பேசும் பொழுது ஓயாமல் அழுது கொண்டே இருப்பார்கள். தேவ சமூகத்தில் அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே,
ஏன் இவர்கள் ஜெபத்திற்கு பதில் தரவில்லை? ஆண்டவர் சொன்னது சற்று வித்தியாசமாயிருந்தது. வித்தியாசமான பதிலாயிருந்தாலும் அது நிறைவேறக்கூடிய வார்த்தையாயிருந்தது. அவர்கள் கண்ணீர் அவர்களுடைய துருத்தியில் இன்னும் நிரம்பவில்லை. அவர்களுடைய துருத்தி இன்னும் அவர்கள் கண்ணீரினால் நிரப்பப்படவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் அழட்டும், இன்னும் கொஞ்ச நாள் என் தேவ சமூகத்தில் அழுக சொல். அவர்களுடைய கண்ணீர் தரையில விழுகவில்லை. நான் அதை பிடித்திருக்கிறேன், நீ அந்த துருத்தியை பார் என்று ஆண்டவர் தரிசனத்திலே காண்பித்தார். நான் ஒரு துருத்தியை பார்க்கிறேன் அம்மா, உன் கண்ணீர் தரையில விழவில்லை அம்மா, கர்த்தர் உன் கண்ணீரை பிடித்திருக்கிறார் அம்மா என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், என் கண்ணீர் தரையில் விழுந்தது என்று நான் நினைத்தேன். அதே வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்கள் பிரதர். அவர் நம்மளுடைய ஆத்தும நேசர், அவர் நம்மளுடைய ஆத்தும மனவாளன், அவர் நம்மளை கண்ணீர் சிந்த வைக்கிற தெய்வம் அல்ல. நம்மளுடைய அழுகையை பார்த்து மனமகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்ல. நடந்தது என்ன தெரியுமா? எண்ணி ஒரே மாதம் தான், எண்ணி ஓரிரு மாதங்கள் தான், அல்லேலூயா, ஆண்டவர் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு அருமையான குழந்தையை பெற்றெடுத்து இப்பொழுது எப்ப தொலைபேசியில தொடர்பு கொண்டாலும், எப்பொழுது என்னிடத்துல பேசினாலும் அவர்களுடைய சிரிப்பு சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவர்களுடைய பிரசவ நேரம் தேதி தள்ளி போய் கொண்டே இருந்தது. நான் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், பயப்படுறீங்களா, கவலையா இருக்குதான்? இல்ல பிரதர், எனக்கு என்ன கவலை, நான் ஏன் கவலைப்படணும்? இத்தனை வருஷம் இல்லாம கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அப்படியா கொண்டு போடுவார்? என்ன கொன்று போட்டால் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். நான் பார்த்து அதிர்ந்து போனேன். காரணம் என்ன? எந்த நேரம் போன் பண்ணாலும் அழுவார்கள், இரவு போன் பண்ணாலும் அழுகை, காலையில் போன் பண்ணாலும் அழுகை, மாலையில் போன் பண்ணாலும் அழுகை. மாதத்தின் துவக்கத்தில் ஆசீர்வாத ஜெபத்திற்காக அவர்கள் என்னிடத்தில் ஜெபிக்க போன் பண்ணுவார்கள், அப்பொழுதும் அழுகை, ஓயாத அழுகை, ஓயாத அழுகை. ஆனால் ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் என்னுடைய அழுகைக்கு இன்னும் கர்த்தர் பதில் தரல என்று கேள்வி கேட்கிறீர்களா? அடியாளின் கண்ணீரை கர்த்தர் காணவில்லையோ என்று நீங்கள் மனம் உடைந்திருக்கிறீர்களா? கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை பாராமல் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார், தன்னுடைய செவியை அடைத்துக் கொண்டார் என்று உங்களுடைய மனம் உங்களோடு போராடுகிறதோ? இல்லை, உங்களுடைய துருத்தி இன்னும் நிரம்பவில்லை. பொறுத்திருங்கள், உங்களுடைய துருத்தியும் நிரம்பவில்லை. உங்களுடைய கணக்கு, உங்களுடைய கண்ணீர் தரையில் சிந்தப்படவும் இல்லை. ஒரு தேவ பிள்ளையினுடைய அழுகை, ஒரு தேவ பிள்ளையினுடைய மன வருத்தம், அது மிகப்பெரிய அசைவை கொண்டு வரும். ஒரு ஊழியன் மனஸ்தாபப்பட்டு ஒரு விசுவாசி நிமித்தம் அழுது விட்டால் அவனுடைய நிலவரம் கேள்விக்குறியாய் மாறி இருக்கிறதை நான் எத்தனையோ இடங்களிலே பார்த்திருக்கிறேன். ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே போய் ஒரு நீதிமான் ஒரு பாவிக்காக அழுது விட்டால் அந்த நீதிமானின் நிமித்தம் தேவன் அந்த பாவிக்கு இரக்கத்தை கட்டளையிட்டதையும் பார்த்திருக்கிறேன். காரணம் என்ன? அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மளுடைய அழுகை அது சாதாரண அழுகை அல்ல, அது மாய்மாலம் உள்ள அழுகை அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கலாமா? மனுஷன் முகத்தை பார்க்கலாம் ஐயா. வாலிபனே, வாலிப பிள்ளையே, எதை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கிறாய்? உலக சிநேகத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறாயா? என் பெற்றோர்கள் என்னை கண்டுகொள்ளவென்றே என்று நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டு இருக்கிறாயா? நான் என் சொந்த பந்தங்களை துளைத்து விட்டேன் என்று அழுது கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா என்று கேள்வி கேட்டு அழுது கொண்டு இருக்கிறாயா? எதிர்காலத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறாயா? அழாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழாதீங்க, அழாதீங்க. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் தயவுள்ள கரம் உங்கள் மேல வந்திருக்கிறது. உங்களுடைய கிரியைகளுக்கு, உங்களுடைய கண்ணீர்களுக்கு நான் பலன் தர வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தைரியமாய் அறிக்கை பண்ணுகிறீங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இனி நான் அழுவதில்லை, இனி நான் கண்ணீர் சிந்துவதில்லை. சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், என்னால் அழுகணும்னு நினைச்சா கூட அழுக முடியல, நான் அழுது அழுது என் கண்ணீரை தீர்ந்து போச்சு. அவ்வளவு பாடுபட்ட மனிதர்கள், அவ்வளவு பாடுபட்ட மனிதர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அது உலகத்தாருக்கு, அது உலகத்தாருக்கு அம்மா, அது உலகத்தாருக்கு ஐயா. நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழாதே மகனே, அழாதே மகளே, அழாதே. பெரியவர்களை அழாதிருங்கள், சிறியவர்களை அழாதிருங்கள், கர்த்தருடைய ஊழியர்களை அழாதிருங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்.
உங்களுடைய முழங்காலின் ஜெபத்திற்கு பதில் வரும். உங்களுடைய கண்ணீருக்கு பதில் வரும். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி காப்பார். நிச்சயமாகவே உங்களுக்கு வருகிற எல்லா அழிவில் இந்த தேவன் உங்களை விலக்கி காப்பார். ஏன் அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார். சொல்லிவிட்டு யாருடைய அழுகையை தேவன் களிப்பாக மாற்றினார் என்று 2 மனிதர்கள் கண்முன்பதாக வைத்து ஆவியில நிறைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம், இந்த செய்தி இன்றோடு நம்முடைய அழுகைக்கு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் துயரப்பட்டு கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் ஆறுதலை அடைவார்கள். அவர்கள் ஆறுதலை அடைவார்கள். எந்த காரியத்துல துயரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? எந்த காரியத்துல துயரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? நீங்க துயரப்படாதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழுகை உண்டு. வீட்டுல யாராவது சொல்லிட்டா அதற்கு ஒரு அழுகை. டீச்சர் பிள்ளைகளை பசங்களை திருட்டிட்டா அதற்கு ஒரு அழுகை. பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பெற்றோருக்கு ஒரு அழுகை. சீயோனுக்கு என்ன தெரியுமா அழுகை? கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா என்கிற ஒரு அழுகை. ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? என் மேல பிரியமா இருக்கிறாரா? நான் இவ்வளவு பெரிய பாவத்திற்கு உள்ளானேன் என்று அழுகிறீங்களா? ஆண்டவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தண்டிக்கப்பட்டேன். என் பாவத்தை நீர் ஒரு விசைக்கிறவையாய் மன்னியும். இனி நான் அழுகக்கூடாது. இனி நான் அழுகக்கூடாது. இனி எதை குறித்து நான் அழுகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் அழுகக்கூடாது. காரணம், நீர் என் ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறேன். எழும்புங்கள், எழுந்து வாருங்கள் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டும் காட்டுகிறார். எழுந்து போவோம் வாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். சீயோனுக்கு திரும்புவோம் வாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திற்கு திரும்பி வாருங்கள். உங்களுடைய அலுப்பு, உங்களுடைய அழுகை, உங்களுடைய துயரங்கள், நம்மளுடைய மன உடைவுகள், மன முறிவுகள் எல்லாம் சரி செய்யப்பட போகிறது. ஆண்டவர் காண்பிக்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கவலைப்படாதிருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாட்சிய மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுக்கு ஒரு சாட்சியின் மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த மாதத்திற்குள் அடி எடுத்து வைக்கும் பொழுது இவ்வளவு அழுகை இருந்தது. ஆனால் இந்த செய்தி எங்களுடைய நிலவரத்தை மாற்றினது. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவியத்தை மாற்றினது. இனி நான் அழுகலை. இந்த வார்த்தைக்கு பின்பு நான் அழுகலை. நான் அழுகலன்னு சொல்றதை பார்க்கலாம். தேவன் என்னை அளவிடல. தேவன் என்னை அளவிடல. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வீட்டில் குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தை அழுது கொண்டிருப்பானால், ஒரு சிறியவனோ ஒரு வயதில் மதிக்கத்தக்க ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யாராயிருந்தாலும் தங்கள் தகப்பனுக்கு முன்பதாக, தாய்க்கு முன்பதாக ஓயாமல் அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த தாயினுடைய உள்ளம் தாங்குமோ? தகப்பனுடைய உள்ளம் கூட அழுகட்டும், இப்ப என்னன்னு யோசிக்கக்கூடிய அந்த வைராக்கியம் உள்ளவர்கள். ஆனால் தாயினுடைய உள்ளம் அப்படிப்பட்டது அல்ல. ஏன் அழுகிற? எதற்கு அழுகிற? நான் இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். என்னை பார், நான் இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அம்மா இருக்கிறேன்டா, அம்மா இருக்கிறேன்பா. ஏன் அழுகிற? அப்பா இருக்கிற, ஏன் அழுகிற? உன்னை அப்படி விட்டுற மாட்டேன். அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அந்த வார்த்தை, அந்த சொல், அவர்களுடைய கரிசனை நிறைந்த அந்த பார்வை, அவர்களுடைய அந்த மாரோடு அணைத்துக் கொள்கிற ஒரு அரவணைப்பு, அவர்களுடைய மடிகளை படுத்துக் கொள்கிற அந்த சுகம் இந்த உலகத்தில் எதற்கும் ஈடாகாது. எதற்குமே ஈடாகாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் எல் ஷடாய், நான் எல் ஷடாய், நான் தாயை போலவர், நான் தாயை போன்றவர், தாயிலும் மேலானவராய் நான் இருக்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? உன் தாயானவள் உன் கண்ணீரை துடைக்காமல் இருந்திருக்கலாம். அவர்களே உன் கண்ணீரை, உன் அழுகையை பார்த்து தாங்க முடியாமல் ஓடி வந்து துடைக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விடுவேனா? உன் கண்ணீரை நான் துடையாமல் இருப்பேனோ? உன் கண்ணீரை நான் விட்டு விடுவேனோ? நீ அழுது கொண்டிரு, நான் கோபித்துக் கொண்டு நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி விடுவாரோ? இல்லை. தாயை காட்டிலும் மேலானவர் அல்லவா? அவர் உடனே இறங்கி வருகிறார். அவர் உடனே இறங்கி வருகிறார். அவர் உடனே இறங்கி வந்து உங்கள் அழுகையை துடைப்பார். உங்களை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார். உங்களை அவருடைய மடியில செல்ல பிள்ளையாய் மாற்றி விடுகிறார். எந்த சத்துரு உங்களை குற்றம் தீர்த்தானோ அதே சத்துருக்கு விரோதமாய் தேவன் போராடி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை அழுதுட்டார், என்னால தாங்க முடியாது. அவர் எல் ஷடாய், அவர் எல் ஷடாய், அவர் தாயை போன்றவர்.
அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் இருதயத்தின் காயத்தை ஆற்றுவார். அவர் உங்கள் மனமுறிவை ஆற்றுவார். தாயே, என்னை அணைத்துக்கொள் என்று இயேசுவை பார்த்து சொல்லுங்கள். நான் ஊழியம் செய்த ஒரு இடத்துல எல்லாரும் ஜெபிப்பாங்க. அதுல ஒரு ஊழியக்காரர் சற்று வித்தியாசமா ஜெபிப்பார். நாங்கெல்லாம் ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஜெபிப்போம். அந்த ஊழியர் ஏசம்மா அப்படின்னு கூப்பிட்டு ஜெபிப்பார். முதல்ல இதை பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் வந்தது. என்ன கிண்டலுக்கு செய்யறாரா அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அதன் பின்புதான் அவனிடத்துல போய் தனியா பேசினோம். அவர் சொன்னா, நான் சிறு வயதிலே நான் தாயை இழந்துட்டேன். என் தாயினுடைய நான் வாழ்ந்த நாட்கள் மிக குறைவு. அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் உங்களை அம்மான் தான் கூப்பிடுவேன். இயேசுவே, நான் உங்களை அம்மான் தான் கூப்பிடுவேன். அவன் சொன்ன வார்த்தை அங்க இருக்கிற எல்லாருடைய இருதயத்தை உடைத்தது. அவன் இன்றைக்கெல்லாம் ஏசம்மா என்று சொல்லி அழுகிறானோ, இயேசுவே அப்பா என்று சொல்வதை பார்க்கலாம். அவனுடைய உணர்வின்படி அவன் அழுகிறானோ. ஒருவேளை அப்பா என்று கூப்பிடுவாமல் இருப்பது தவறா இருக்கலாம். ஆனால் அவன் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தான். அவன் கண்ணீருக்கு பதில் கொடுத்த எத்தனையோ ஜெபங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஊழியத்திலே தேவன் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் தாயை போன்றவர். ஒரு பக்கம் தகப்பனை போன்றவராயிருந்தாலும் மறுபக்கம் தாயை போன்றவர். மதியானம் ஒரு தாயார் சாட்சி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தாயார் சொன்ன பொழுது, நான் ஒரு திருநங்கையா, நான் ஒரு அன்னகணனா இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா என்று ஆண்டவரை கேட்டார். இந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டு. ஒரு பக்கம் அவர் தாயை போன்றவர், மறுபக்கம் தகப்பனை போன்றவர். திடன் கொள்ளுங்கள். உங்களுடைய அழுகையை தேற்றுவதற்கு, ஆற்றுவதற்கு இயேசு என்கிற அருமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய நாமம் மிகுந்த மகிமைப்படுவதாக. உங்களுடைய கண்ணீருக்கு முடிவு வந்துவிட்டது. உங்களுடைய துயரத்திற்கு பதில் வந்துவிட்டது. உங்களுடைய தேவையில்லாத புலம்பலுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்துவிட்டது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. யார் யார் அழுதார்கள்? தேவன் அவர் அழுகையை எப்படி மாற்றினார்? யார் யார் அழுதார்கள்? தேவன் அவர் அழுகையை எப்படி மாற்றினார்? முதலாவது ஆதியாமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆதியாகமம் 37:35 வாசிக்கும் பொழுது, யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பிற்காக அவன் அழுதான். இஸ்ரவேல் தன்னுடைய மகனாகிய யோசேப்பிற்காக அவன் அழுதான் என்று வேதத்திலே வாசித்தறிய முடியும். நாம் எல்லாரும் அறிந்த காரியம்தான். யோசேப்பு என்றால் என்ன அர்த்தம்? யோசேப்பு என்றால் பெருக்கம். இன்னும் கர்த்தர் சேர்க்கிறார். ஒரு பெருக்க என்பதுதான் அவனுடைய அர்த்தம். பெருகி கொண்டே போவான். அதனாலதான் யாக்கோபு அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது, அது உன் சுவரின் மீது படர கடவது. அவன் பெருகி கொண்டே போவான். அவன் பெருக்கத்தை தடை செய்ய முடியாது. யோசேப்பு என்றால் பெருக்கம் என்ற அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக நீங்க அழுகிறீங்க? என் குடும்பத்துல ஒரு பெருக்கம் இல்லையா? எதில் நம்மளுக்கு பெருக்கம் தேவை? முதலாவது ஒரு பெருக்கத்தை சொல்லுகிறேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 9:1 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் பழுகி பெருகுங்கள், நீங்கள் போய் பழுகி பெருங்குகள் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தில ஒரு பெருக்கம் இல்லையா? சமாதானம். குடும்பம் என்றாலே அதற்குள் ஒரு சமாதானம் இருக்கணும், அதற்குள் ஒரு சந்தோஷம் இருக்கணும். சமாதானம் அது ஒரு நதியை போல பாய்ந்து சொல்லணும். எந்த காரியத்துல உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெருக்கத்தை இழந்தவர்களா இருக்கிறீங்க? என்னுடைய வியாபாரத்துல ஒரு பெருக்கம் இல்லை, என் குடும்பத்துல ஒரு பெருக்கம் இல்லை, என் பிள்ளைகளுடைய படிப்புல அந்த வளர்ச்சியில ஒரு பெருக்கம் இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை இழந்தவர்களாய் ஒரு காலத்திலே பெருகினவனாய் இருந்தேன். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகினவனாய் இருந்தேன். இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கிறேன். இன்றைக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திற்காக நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை நான் அடைய முடியவில்லை. என் ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தின் பகுதியை நான் பார்க்க முடியவில்லை. என் வேலையில் நான் ஒரு பெருக்கத்தை அடைய முடியவில்லை. பெருக்கத்தை இழந்து போய் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்திற்காக, அந்த வளர்ச்சிக்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 13:16.
தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். யார் சொன்னா உங்களை பார்த்து மலடி என்று? யார் சொன்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிக்காது என்று? யார் சொன்னா உங்க ஊழியம் விளங்காது என்று? யாரையா சொன்னா நீங்கள் செய்கிற காரியம் ஒன்றுமில்லாமல் போயிருந்து சொல்லி யாருடைய சபித்தலும் நீங்கள் அச்சப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தூளை போல பெருக பண்ணுங்க. இந்த சீனியை பாருங்க, அது எவ்வளவு சின்ன சின்னதா இருக்கிறது. அதுல ஏதாவது ஒன்ன தீயில போட்டா நம்மளுக்கு ஒரு சின்ன துகளை எடுத்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அந்த இனிப்பு தன்மை கிடைச்சிருமா? இல்லை. அது மிகப்பெரிய பெருக்கம் அடைந்த பின்புதான் அந்த சர்க்கரை எந்த அளவுக்கு நம்மளுடைய டீயிலையோ காஃபிலையோ ஜூஸ்லயோ சில தண்ணியில போட்டு கூட குடிப்பாங்க. சாப்பாட்டு அரிசியோட கலந்து சாப்பிட்ட பழக்கம் எனக்கு இருக்குது. சின்ன வயசுல சாப்பாட்டு தண்ணி அரிசியை கொண்டு வந்து அதுல போட்டு சீனியை லைட்டா அதுல கலந்து தண்ணியை ஊத்தி ஊற வச்சிருவோம். அம்மாவுக்கு தெரியாது, தெரிஞ்சா அவ்வளவுதான், ரணகுலம் தான். யாரும் இல்லாதப்ப என்ன செய்வோம்னா, ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு அந்த சாப்பாட்டோட அந்த அரிசி அது கொஞ்சம் அப்படியே அந்த ஊறி போன அரிசியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை தூளை போல பெருக பண்ணுவேன். அது ஜீனியை பாருங்க, சின்ன சின்னதா இருந்தா அது பயன் அல்ல. நீங்க இப்ப இருக்கிற நிலவரம் சின்னதுதான். கற்கண்டை போல பெருசா இருக்கலாம். ஒரு பெரிய கற்கண்டை போல ஒரு பெரிய ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலவரத்துல இருக்கலாம். உங்களை எப்பயாவது பயன்படுத்துகிறவர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உடைக்கப்பட்டாலும் கவலைப்படாதிருங்க, கர்த்தர் உங்களை தூளை போல பெருக பண்ண போகிறார். சின்ன சின்ன அணுக்களை போல கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு பெருகினது இருக்கிறது, எவ்வளவு தேவ ஜனங்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. இஸ்ரவேலை நான் பெருக பண்ணுவேன், மோசேவின் ஜனங்களை நான் பெருக பண்ணுவேன். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியத்திலே இன்னும் கற்பத்தின் கனியில ஒரு பெருக்கம் இல்லையோ, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் கற்பத்தின் கனியை பெருக பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை தேவன் தருவார். பண பகுதியில ஒரு பெருக்கம் இல்லையோ, வியாபாரத்துல ஒரு பெருக்கம் இல்லையோ, திறந்த கடை திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. ஐயோ, யாராவது வந்தால் நலமாயிருக்கும் என்று அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஊழியத்தை ஆரம்பித்து விட்டேன், என் ஊழியத்தில் ஒரு பெருக்கம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியமும் அப்படியே அடிபட்டு இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பெருக பண்ண போகிறேன். யோசேப்பு இஸ்ரவேல் கையை விட்டு போனது உண்மைதான். ஆனால் அதே பைபிள் சொல்லுது, யோசேப்பு எகிப்து தேசத்தில் பெரியவனாகி அவன் தன் தகப்பனாகிய யாக்கோபாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி வந்தான். யாக்கோபின் உயிர் அவனுக்குள் திரும்பி வந்தது. இன்னைக்கு உயிரற்றவர்களா இருக்கலாம், ஜீவனற்றவர்களா இருக்கலாம், சரீரத்துல உயிரற்றவர்களாய் பலனற்றவர்களா இருக்கலாம், ஊழியத்துல உயிரற்றவர்களா இருக்கலாம், குடும்பத்துல உயிரற்றவர்களா இருக்கலாம், பிள்ளைகள் படிப்பில உயிரற்றவர்களா இருக்கலாம், குடும்பத்திற்காக ஓடுவதில் உயிரற்றவர்களாய் பலனற்றவர்களா இருக்கலாம், கர்த்தருக்காக கிரியை செய்யல உயிரற்றவர்களா இருக்கலாம். அழுது கொண்டிருக்கிறீர்களா? என் குடும்பம் எப்படி இருக்கிறது, ரட்சிக்கப்படல, எப்பொழுது என் குடும்பம் ரட்சிக்கப்படும், எப்பொழுது என் பிள்ளை மனம் திருந்துவான் என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு பெருக்கத்தை தரப்போகிறேன், நான் உன்னை பெருக பண்ண போகிறேன், நான் உங்கள் குடும்பத்தை பெருக பண்ண போகிறேன். நீங்கள் ஒன்னும் செய்ய வேண்டாம், அழுக மட்டும் செய்யாதீங்க. உங்களுடைய அழுகைக்கு பதில் தர வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. இந்த யாக்கோபின் அழுகையை தேவன் ஜீவனினால் கலிவுற செய்தார். அவன் சொன்னார், நான் நரைமையதோடு என் குமாரனோடு பாதாளத்துக்கு இறங்கினால் நலமாயிருக்கும். அதே யாக்கோபு சொல்லுகிறார், என் உயிர் எனக்குள் திரும்ப வந்தது, மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் நீங்கள் முடிந்தது என்று நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உயிரடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அழுகையை, யாக்கோபின் அழுகையை தேவன் களிப்பான நீரூற்றாய் கர்த்தர் மாற்றினார். அவன் யோசேப்போடு டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பார்வோனை போய் சந்திக்க ஆரம்பிச்சுட்டான். பார்வோன் ஆசீர்வதிக்கிறவனாய் மாறிட்டான். யோசேப்பு வர்ற வரைக்கும் யாக்கோபு அப்படியே எங்க இருந்தாருன்னே தெரியாது. யோசேப்பு வந்த உடனே பார்வோனை போய் சந்திப்பாரு, கோசே நாட்டிற்கு போவாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, சபிப்பாரு, கடைசி கால தீர்க்கதரிசனம் என்னென்ன செய்யறாரு பாருங்க. இன்னைக்கு ஒண்ணுமில்லாமல் இருக்கலாம், பொறுமையா இருங்க, அழுகாதீங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணும் பொழுது இடைவிடாமல் எங்கள் ஊழியம் செய்வீங்க, இடைவிடாமல் ஓடிக்கொண்டு இருப்பீங்க, இடைவிடாமல் கர்த்தருக்காய் கிரியை செய்ய வேண்டிய நாட்கள் வருகிறது. இந்த பெருக்கத்தை தேவன் தரணும்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு நிபந்தனைகள் உட்பட்டது என்று நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இந்த பெருக்கத்திற்கு
நாம் இந்த பெருக்கத்தை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே ஆதியாமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20-21 வாசித்து பார்ப்பீர்களானால், நோவா என்கிற தேவ மனிதன் பலி செலுத்துகிறான். ஆதியாமம் 9:1 சொல்லுகிறது, தேவன் நோவாவின் குடும்பத்தை பலுகி பெருகும்படி ஆசீர்வதித்தார். உங்கள் குடும்பத்துல ஒரு பெருக்கம் வரணும்னா காலையில எஞ்சி முதல்ல கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல கிச்சனுக்கு போவார். அந்த கிச்சன் கூடையில போய் பார்க்கும்போது தக்காளி இருக்காது, வெங்காயம் இருக்காது, இருக்கும் ஏதோ 2-3 இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? அந்த காய்கறி கூடையில கை வைத்து டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணி செலுத்துவார். டெய்லி காலையில கிச்சனுக்கு போறப்பெல்லாம் கை வச்சு சோத்திரம், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய வியாபாரம், என்னுடைய வீட்டுல இந்த கூட நிரம்பி வழியணும். அவரு சோத்திரம் பண்ணாரு. காரியம் நடந்தா? உடனே நடக்கல, கொஞ்ச நாள் ஆனது. கர்த்தர் அவருடைய காரியத்தை நினைவு கூர்ந்தார். அவருடைய பலியை கர்த்தர் முகர்ந்தார். நோவாவின் பலியை முகர்ந்தது போல ஆண்டவர் இந்த ஊழியனுடைய பலியை முகர்ந்து பார்த்தார். அந்த ஊழியின் மீது தெய்வம் இரக்கம் வைத்தார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த காய் கூட உடைஞ்சு போற அளவுக்கு கர்த்தர் காயை கொடுத்துட்டார். காய் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வாங்கிட்டு போங்க அப்படின்னு இலவசமா கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த ஊழியனை ஆசீர்வதித்தார். நம்மளுடைய சோத்திர பலியில தான் உயிரை இருக்கிறது. இன்னைக்கு இந்த சோத்திர ஜெபம் செய்யறதுதான் கஷ்டம். காலையில பிரேயருக்கு வந்துடுறோம், எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறோம்? சோத்திரம் பண்ணுவோம்னா வாயிலிருந்து சோத்திரம் வருவது கஷ்டம். தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று அறிந்தும் அவரை துதியாமலும் சோத்தரியாமலும் இருந்தவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில இருள்? ஏன் வாழ்க்கையில பெருக்கம் இல்லை? உங்க பிள்ளைகள் பேரை எழுதி வச்சு சோத்திரம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தின் தேவைகளை எழுதி வைத்து சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல மன்னிப்பை கேட்டு ஒரு சோத்திர பலிக்குள்ள கர்த்தருக்கு பலி செலுத்துகிற அந்த காரியத்திற்குள்ள வாங்க. சோத்திரம் என்கிறது ஒரு பலி, தசமபாகங்கிறது ஒரு பலி. நீங்க ஆண்டவருக்கென்று தசமபாக பலிகளை செலுத்துங்க, காணிக்கை பலிகளை செலுத்துங்க, உதடுகளின் காளையாகிய சோத்திர பலியை செலுத்துங்க, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை செலுத்துங்க. அப்படி செலுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பெருக்கம் வரும். இரண்டாவது, இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ மனிதர் வாழ்ந்தார். உட்கார்ந்த இடத்துல காலையில 1000 சோத்திரம் பண்ணுவார். ஒரு மனிதனை, அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை பார்த்தார், அவனை மட்டுமல்ல அவனோடு இந்த நண்பர்கள் பேரையும் சேர்த்து சொல்லிடுவார். நீ இவனோடு சேர்ற, இது தப்பு, அது தப்பு, அது தப்பு, இவனோடு சேராத, இவளோடு சேராத, இவன்கிட்ட பேசாத, அவகிட்ட போகாது, அங்க போகாது, இங்க போகாதுன்னு சொல்லி இவரோடு இருக்கிற நண்பர்களை பத்தி தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அவருடைய வரங்கள்ல ஒரு பெருக்கம். காரணம் என்ன? சோத்திர பலி. கர்த்தரை நல்லா சோத்திரம் பண்ணுங்க. அந்த துதியினுடைய மீண்டும் தரிப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இரண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 1:28 வாசிக்கும் பொழுது, அன்னாள் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணினேன், கர்த்தருக்கே கொடுத்துடுறேன். அன்னால் கர்த்தருக்கென்று கொடுத்ததுனால அங்க என்ன நடக்கிறது? 1 சாமுவேல் 2:21 சொல்லுகிறது, அன்னாளுக்கு மீண்டும் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பெருக்கம். 3 குமாரர்கள் 2 குமார்த்திகள் என்று நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை தேவன் தந்தார். சாமுவேலுக்காக தான் நீ ஜெபம் பண்ண, சாமுவேலை என்கிட்ட கொடுத்துட்ட, இனிமே நீ வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லல. கர்த்தருக்காக அவள் பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனையில் உண்மையா இருந்து அதை தேவனுக்காக முடிந்தளவு நிறைவேற்றின பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அன்னாளின் வாழ்க்கையில ஒரு பெருக்கம். அதுக்கப்புறம் தன்னுடைய சக்காலத்து எங்க போனானே தெரியாது. அன்னாளுடைய வரலாறு தான் வருகிறது. சாமுவேலின் வாழ்க்கை தான் வருகிறது. 7 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் எடுத்து அவளுடைய வாழ்க்கை எங்க எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல. பொருத்தனைக்கு அவ்வளவு பவர். ஜெபிப்பேன் பொருத்தனை பண்ணோம், ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன் பொருத்தனை பண்ணோம், பரிசுத்தமா இருப்பேன் பொருத்தனை பண்ணோம், கர்த்தருக்காக கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணோம், எவ்வளவோ காரியத்திற்காக பொருத்தனை பண்ணோம். அந்த பொருத்தனைகள்ல உண்மையா இருங்க. அந்த பொருத்தனை பலிகளை செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கம் வர வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது கர்த்தருக்கு நல்லா பலி செலுத்துங்க. இரண்டாவது ஆண்டவருக்கு பொருத்தனையை செலுத்துங்க. பொருத்தனையை செலுத்தி அதை செய்யுங்க. பொருத்தனையை செலுத்தி அதை நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு, அதுக்கு பொருத்தனை செய்யாமல் இருக்கலாம் நான் சொல்லுவேன். பொருத்தனை பண்ணிட்டோம்னா அதை செய்யணும். இன்னும் ஒரே ஒரு மனிதனை சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இரண்டாவது, யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அழுகையை களிப்பான நீருற்றாய் மாற்றினார்? யாருடைய அழுகையை கர்த்தர் மாற்றினார்? ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 38:1. எசேக்கியா தன்னுடைய மரணத்தை குறித்து அவன் தேவனிடத்தில் அழுது புலம்புகிறான். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில நான் மரிச்சிருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் வருகிறது.
அது வாலிபனா இருக்கட்டும், வாலிப பிள்ளையா இருக்கட்டும், பெரியவரா இருக்கட்டும், முதியரா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்துவிட்டது, என்னுடைய வாழ்க்கையில் மரண நேரம் நெருங்கிவிட்டது என்று சொல்லி நீங்கள் மரணத்திற்கு நினைத்து அழுது கொண்டு இருக்கிறீர்களா? மரித்து விடுவேன், இன்னும் என் பிள்ளைகளை கரை சேர்க்கல, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யல, என் குடும்பத்திற்கு ஆக வேண்டிய காரியத்தை நான் பார்க்கல, நான் தான் இப்படி இருந்துட்டேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? அழாதீங்க. மரணம் உங்களை மேற்கொள்ள போவதில்லை. அவனுடைய வாழ்க்கையில மரணம் வந்தது. என்றைக்கு அவன் அழுதானோ, தேவ சமூகத்தில் அழுதான். அழுத உடனே கர்த்தர் அவனுக்கு ஆயுசு நாட்களையும் ஜீவனையும் கூட்டி கொடுத்தார். ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியுங்கிற அந்த நிலவரத்திற்கு வாங்க. நான் செத்து போயிருவேன் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, அது ஆவியானவர் வற்புறுத்துகிறார். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் செத்துருவேன், நான் சீக்கிரமா செத்துருவேன், அப்படியே ஆயிரும். கவனமா இருங்க. மரணமும் ஜீவனும் ஆவியின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த எண்ணம் வரும்பொழுது ஆவியில் நிரம்பி இயேசுவின் நாமத்தால் கடிந்த ஆவியை துரத்துங்களேன், அதில் ஒரு ஜெயம் கிடைக்கும். எசேக்கியாவிற்கு கர்த்தர் அழுகையை கண்ணீரை நீரூற்றாய் மாற்ற காரணம் என்ன? நான் உத்தமமாய் நடந்தேன். பொல்லாத வழிகளை விட்டு உத்தமத்திற்குள் வாருங்கள், தீய வழிகளை விட்டு நேர்மைக்குள் வாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான ஜீவியத்தை நாம் செய்வோமானால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமான ஜீவியத்தை நாம் செய்வோமானால், நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற மரணம் ஆண்டவரால் ஜெயமாய் விழுங்கப்படும். எசேக்கியாவின் கண்ணீர் துடைக்கப்பட்டது, யாக்கோபின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. பெருக்கத்தை தேவன் கொடுத்தார், ஆயுசு நாளை தேவன் அதிகரிக்க பண்ணினார். அல்லாதீங்க, கண்களை மூடுவோம். இப்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்துலதான் நம்ம அங்க போகணும் இங்க போகணும் தோணும். ஒரு 2 நிமிடம் எங்கேயும் போக கூடாது, எங்கேயும் போக வேண்டாம். கண்களை மூடுவோம். இன்னையோடு உங்க அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. எதை நினைச்சு நீங்க அழுதுங்களோ இப்ப அப்படியே தேவ சமூகத்துல இறக்கி வைங்க. நான் சொல்றத கற்பனை பண்ணுங்க. ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வர்றீங்க, வீட்டுக்கு வந்தோன்னு அந்த மூட்டையை இறக்கி வச்சோன்னா எவ்வளவு பெரிய இளைப்பாறுது இல்ல? ஒரு பெருமூச்சு விடுகிறோம். இல்ல பஸ்ல வச்சோன்னு ஒரு பெருமூச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்துட்டேன், இந்த செய்தியின் வேலையில நான் வந்துட்டேன், என் மேல இறக்கி வை, என்னிடத்துல இறக்கி வை. என் மகனே, என் மகளே, என் ஊழியனே, என் விசுவாசியே, என்னிடத்துல இறக்கி வை. நீ ஏன் சுமந்து கொண்டு இருக்கிற? அழாத. உனக்காக நான் சிலுவையில அழுதேன், உங்களுக்காக நான் கிருஷ்ணமனையில அழுதேன், எனக்காக அழுகாமல் என்று ஆண்டவர் சொன்னார். அழாதீங்க. உங்கள் கண்ணீரை அடக்குங்கள், உங்கள் சத்தத்தை குறையுங்கள், உங்கள் கண்ணீரை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப தேவ சமூகத்துல உங்க பாரத்தை அப்படி இறக்கி வைங்க. கண்களை மூடுவோம். ஆண்டோடைய சமூகத்துல நல்லா செபிக்க போறோம். ஒரு 2 நிமிடம் டக்குன்னு முடிச்சிட போறோம். 2 நிமிடம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கடைசியா ஆண்டோட சமூகத்துல அழுதுட்டு விட்டுருங்க. இன்னைக்கு நைட்டே கர்த்தர் சொப்பனத்துல பேசுவார். நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் பொழுது நாகமானை போல புது சிருஷ்டியா நீங்க எழுந்திருப்பீங்க. சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாம்சம் மட்டுமல்ல மனதையும் கர்த்தர் மாற்றுவார். அழுக வைக்கிற அந்த சத்துருவை தேவன் துரத்த போகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்குள் மனமடிவை உண்டாக்குகிற அந்த ஆவிகளை தேவன் துரத்த போகிறதை நான் பார்க்கிறேன். நல்ல ஒரு அபிஷேகத்திற்கு இடம் கொடுங்க. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிறீங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான தேர்வு நேரத்தை காண செய்தபடி நாள் சோத்திரம். இந்த வார்த்தை ஆரம்பித்திலிருந்து ஆண்டவரே இவ்வளவு நேரம் நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். உங்களோடு நீர் பேசின சகல திரு வார்த்தைகளுக்காய் சோத்திரம். இந்த வார்த்தை அநேகருக்கு ஆறுதலாய், அநேகருக்கு தேறுதலாய், அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு தேவனுடைய திருவார்த்தையாய் மாறட்டும். இது இன்னும் கேட்கிற ஜனங்களுக்குள் ஒரு பக்தி விருத்தி உண்டாகுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.